ரெடி ஜி. ஹாய் கார்த்தி, ஹாய் கோகுல். உங்கள் 2 பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். காஷ்மோரா படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா சூப்பர் டைரக்டர் கோகுல் அவர் கலக்குவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த மூவி. காஷ்மோரா படம் சூப்பர் ஹிட் ஆகி உங்களுக்கு கேஷ் மோர் அண்ட் மோராக வரணும்னு ஆசைப்பட்றேன். கேள்வி வந்து கார்த்திகிட்ட கேட்கணும். கார்த்தி மச்சி, ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு காஷ்மீரா படம் லுக் எல்லாமே பார்க்கும்போது வெரைட்டியாக இருக்குது. அண்டு நார்மலான ஒரு ஸ்கிரிப்டாக தெரியல அது. ஸோ இந்த டெசிஷன், அதாவது வெரைட்டியாக ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணணுன்ற டெசிஷன் கான்ஷியஸாக எடுக்கிறியா, இல்லை வர ஸ்கிரிப்டை வச்சு எடுக்கிறியா, இல்லை இப்போ ட்ரெண்ட் மாறிட்டுருக்கு, ஆடியன்ஸோட டேஸ்ட் எல்லாமே மாறிட்டுருக்கு, ஸோ அதுக்காக எடுத்த டெசிஷனா? ரவினா சூப்பர்ண்ணா, பிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. இல்லை, இந்த படம் வந்து அது ஆக்சுவலாக நிகழ்ந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கோகுல் சாரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அவர் கொண்டு வந்த கதை அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கதையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், இல்லை இந்த கதையை ஃபர்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கதையை ஃபர்ஸ்ட் நம்பகத்தன்மையோட கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா? அவர் சொல்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ், அவர் சொல்கிற இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அதை நம்பகத்தன்மையோட ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னா அதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ரவி இது பிளான்லாம் பண்ணல ரவி, அதுவாக தான் வந்துச்சு. அண்ட் பட் ஐம் வெரி ஹாப்பி இந்த படம் பண்ணவங்கல்ல. அண்ட் ரவி பார்த்தீங்கன்னா கூட திடீர்னு ஒரு செம வெரைட்டியான ஃபிலிம்ஸு தான் சூஸ் பண்ண ஃபிலிம்ஸு டக்குன்னு ஒரு 5 படம் வருது. ஒவ்வொரு படமும் வேற வேற ஸ்க்ரீனில் இருந்துச்சு. இது நீ பிளான் பண்ணியா இல்லை அதுவும் அமைஞ்சுதான் அப்புறமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இல்லை, ரவினா வந்து சமுதாயத்துக்காக ஒரு போராளியா அப்படிதான் வந்துட்டு பண்ணுவேன்றது ரொம்ப தெளிவாயிட்டாரு. இல்லை, பட் ரவியோட ஹியூமர் வந்து இன்னும் ஸ்க்ரீனில் வரவே இல்லை. ஓகே, ரவி கிட்ட இருக்கிற ஹியூமர் வந்து நம்ம இன்னும் ஸ்க்ரீனில் பார்க்கல. அதுதான் ஒரு படத்தில் சீக்கிரம் வந்துடும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹியூமர், டார்க் ஹியூமர், பிளாக் ஹியூமர், ஹியூமருடைய ஜானர் எல்லாமே ஹியூமர் ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரவி சார் வந்து எனக்கும் நல்ல ஃப்ரெண்டு. ரொம்ப நாளாக நாங்களும் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு படம் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும் நான் தீபாவளி விஷயம் சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ரவி சார். நீங்கள் வந்து இந்த காஷ்மீரா இன்டர்வியூ நீங்கள் பேசுனது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரவினா மிக்க நன்றி. தேங்க்யூ.